கிலோவாட் ஹவர் இஸ் த யூனிட் ஆஃப் கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் பவர். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியுடைய எஸ்ஐ யூனிட் வந்து கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங். இங்கே பண்ணால் அதனுடைய அழகு தான் கேட்குறாங்க, எஸ்ஐ யூனிட் கேட்குறாங்க. எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படிங்கிறதுடைய இது வந்து ஆம்பியர். ஓகேங்களா? பொட்டென்ஷியல் அதாவது மின்னழுத்த வேறுபாடு இதுக்கானது வந்து வோல்ட். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். எலக்ட்ரிக்கல் பவர் அப்படிங்கிறது வந்து வாட்டு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்னாற்றல் வந்து ஜூல். ஸோ ஆன்சர் வந்து 5 1 2 3 4. அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட் அதனுடைய இது பார்த்தீங்கன்னா வந்து 1 ஆம்பியர் பத்திலையா 1 ஆம்பியருங்கிறது வந்து 1 கூலும் பை டைம். ஓகேங்களா? ஸோ வந்து 4 வரணும். செகண்ட் ஒன் ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கரண்ட். மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் உள்ள தொடர்பு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத வந்து ஓமின் விதி. அடுத்து மின்தடையின் பரஸ்பரம். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு வந்து 1 வரும். கண்டக்டிவிட்டி ஜூல்ஸ் லாங்கிறது வந்து I² ஹார்ட். ஓகேங்களா? அப்போ 1 ஹார்ஸ் பவர்ங்கிறது வந்து 746 வாட். ஸோ ஆன்சர் வந்து 4 5 1 2 3.